ஹாய் இல்லை கைஸ், வெல்கம் பேக் டு லா ஸ்டூடெண்ட் வ்ளாக். இந்த நான் பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அட்வொகேட்டுக்கும் லாயருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாயர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஏ எல்எல்பி அப்படி இல்லைன்னா எல்எல்பி முடிச்சுட்டு பார் கவுன்சிலில் பதிவு செய்யாமல் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்கள தான் வந்து லாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நீதிமன்றத்தில் போய் வழக்கரன்ட்டு சொந்தமாக எடுத்து நடத்த முடியாது. அவங்க வந்து அட்வொகேட்டுக்கு வந்து வேலை செய்கிறவங்க தான் லாயர். அவங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க, சட்ட ஆலோசனை தருவாங்க, ஆவணத்தை ஆய்வு செஞ்சு சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் லாயர் செய்வாங்க. பார் கவுன்சிலில் செலக்ட் ஆனோட்டி அவங்க அட்வொகேட் ஆயிடுவாங்க. இப்போ அட்வொகேட்னால் என்னதுன்னா, பிஏ எல்எல்பி அல்லது எல்எல்பி முடித்த பிறகு பார் கவுன்சில் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றோட்டி அவங்களுக்கு அட்வொகேட் நம்பர் தருவாங்க. அது கொடுத்த பிறகு அவர் தான் அட்வொகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் போய் நீதிமன்றத்தில் போய் வக்காலத்து ஃபைல் பண்ணுறது, அது எல்லாமே அட்வொகேட்டால் தான் செய்ய முடியும், லாயரால் செய்ய முடியாது. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.